நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த விஷயம் நம்ம கிட்ட தான் இருக்கும். இப்போ நினைவு படம் என்கிட்ட தான் இருக்கு, எல்லா ரைட்ஸுமே சரி ஒயிட் டவுன் ஃபிலிம்ஸில் தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் அபிநயா வந்து பார்த்தீங்கன்னா நெடுமை படத்தோட ஹீரோயின். 2 நாள் தான் அந்த படத்தில் இவங்களுக்கு டேட்ஸ் நாங்கள் இது பண்ணியிருந்தோம். அதில் பர்ஃபெக்டான ஆர்டிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஆக்ட் பண்ணிடலாம், டப்பிங் அது கரெக்டாக பண்ணணும். ஸோ எனக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் இந்த அபிநயா வந்து. யாரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், சகோதரத்துவம் 2ன்னு சொல்லிட்டு. அதில் அண்ணன் தான் டைரக்டராகவே அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. டைரக்டரும் அவங்க தான், ஹீரோவும் அவங்க தான். அதில் நான் கூட டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்துக்கு வேற ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு டப்பிங் பண்ணணும். அந்த டப்பிங்கை அவ்வளோ பர்ஃபெக்டாக அபி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து தான் செஞ்சு ஏற்பட்டுச்சு. சரி ஓகே, நம்ம இந்த படத்துக்கு தான் தேவையாச்சு, 4 ஹீரோயின்ஸ் தேவைப்படுறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார் கூட நடிச்சாங்கலாம் கேட்காதீங்க, அவங்க சொல்ல மாட்டேன். அண்ட் அவங்க என்ன ஆக்சுவலி அப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்துருந்துச்சு. ஸோ குழந்தை விட்டு தான் அவங்க ஷூட்டிங்க்கு வந்தாங்க. வேறு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டாங்க, ஏன்னா நைட் ஷூட். குழந்தை வந்து 1 மாதம் 2 மாதம் நினைக்கிறேன். ஸோ அப்போ வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, குழந்தை வச்சுட்டு வெளியெல்லாம் போகக்கூடாது, காற்று கருப்பலான்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்காகவே ஷூட்டிங்க்கு கருங்காலி காட்டைக்கெல்லாம் போயிட்டு கொடுத்துருந்தேன். படமே பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் அபி. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பணும், கலைக்கும் சரி, அதை நம்பி நம்ம கூட ஒர்க் பண்ணுறது வந்து பகல் ஷூட்டில் வந்துடலாம், நைட் ஷூட்டில் பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க, நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நமக்காக நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தது ரொம்ப பெரிய தேங்க்ஸ், ரொம்ப பெரிய நன்றி. நீங்கள் அண்ணன் நிறைய விஷயம் சொல்லிட்டாரு, நானும் நிறைய விஷயம் சொல்றதுக்கு இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இங்கதான் நிறைய பேர் பாக்குறேன் அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய நியூ ஃபேஸஸ் நம்ம பாண்டிச்சேரியில இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதுல நானும் ஒரு பங்கா இருக்கேன் அப்படின்னு போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 3 பேர் இருக்காங்க என்னோட சீனியர்ஸ், அவங்கள பத்தி நான் சில விஷயங்கள் சொல்லணும். என்னன்னா, அப்போ நான் வந்து விஜய் வர என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன் ஆங்கரிங்ல தான். ஸோ எனக்கு ஆக்டிங் வரும் அப்படின்றத எனக்கே தெரியாது. ஆங்கர் தான் இன்னும் அவங்க பார்த்துருக்காங்க. பட் அவங்க காலேஜ்ல வந்துட்டு டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்டுக்காக என்னை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க நேம்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ராஜகணேஷ் அண்ணா, அவினாஷ் அண்ட் நெக்ஸ்ட் அண்ணா. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அகெயின் அவங்க எல்லாரையும் இப்போ மீட் பண்றது. ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமா ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு பிக் ஃபிலிம்ல அகெயின் அதே சேம் டீம் வந்து மீட் பண்றோம்னா எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிட்டு இருக்கு. நம்மளும் எல்லாம் சேர்ந்து வளர்றோம் அப்படின்னும் போது அது சொல்ல வார்த்தை இல்லை. இதே மாதிரி எல்லாருமே நம்ம மட்டும் வளரணும் இல்லாம கூட இருக்கவங்களையும் சேர்த்து வளர்த்தோம்னா நமக்கான இடம் கண்டிப்பா கிடைக்கும் நான் நம்புறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நெடுமை படத்தை பத்தி சில விஷயங்கள் சொல்லணும். அந்த டைரக்டர் நந்தானா, என் கோ டைரக்டர் வந்து ராஜேஷ் அண்ணா. ராஜேஷ் அண்ணா இவ்வளவு விஷயம் என்னை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் வந்து என்னோட லைஃப்ல ஒரு பெரிய பார்ட்டா இருந்திருக்காரு. அந்த படத்துல நான் உள்ள போனதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷ் அண்ணா தான். ஸோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட் தான் அப்ப பண்ணிட்டு இருந்தோம். ஷார்ட் ஃபிலிம்ஸ், அப்புறம் வந்துட்டு ஆல்பம் சாங்ஸ், கண்டென்ட் வீடியோ, யூடியூப் கண்டென்ட் வீடியோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுலலாம் வந்து அண்ணா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளை விட நம்மளை பத்தி அவரும் நிறைய தெரிஞ்சுப்பாரு. ஒர்க் வாங்குறது அது வந்து அவருக்கு இருக்க ஒரு டேலண்ட்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதான் வரும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட டைரக்டர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்க. அது டப்பிங்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும். இன்னொரு விஷயம், நம்ம எந்த கரெக்ஷன் சொன்னாலும் ஸ்பாட்ல ஏத்துப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம். டைரக்டர் மட்டும்தான் சொல்லணும், நம்ம போனோமா நடிச்சோமா வந்தோமா அப்படிதான் இருக்கும். பட் எனக்கு கூட சில விஷயங்கள் தோணும் ஸ்பாட்ல, ஆனா இது பண்ணலாமா, இதை ஆட் பண்ணிக்கலாமா. அதே மாதிரி கதையே தெரியாம உள்ள போவோம். அந்த ஒரு ஹோப்பு அவங்களுக்கு இருக்கு எங்க மேல, எங்களுக்கு அவங்க மேல இருக்கு. எந்த இதுவுமே சொல்ல மாட்டோம், ஒன் லைன்ல தான் ஸ்டோரி சொல்லுவாரு எப்பயுமே. பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். நெடுமை படமுமே அப்படிதான். அது மூலியமா தான் நந்தாண்ணா, ஜேபி அண்ணா இவங்களெல்லாம் வந்து மீட் பண்ண சேம் அதே டீம் வந்து திரும்ப வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். ஸோ அதான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டீமும் வந்து இந்த படத்துல வந்திருக்காங்க. இந்த வெப் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அந்த டீமும் அகைன் ஜாயின் பண்ண எல்லாத்துலயுமே வந்து ராஜேஷனோட பங்கு இருக்கு. ஒரு பெரிய பார்ட். என்ன ரொம்ப நம்பினாரு. அப்ப நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. கொரோனா லாக்டவுன் ஃபர்ஸ்ட் இது.
ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாருக்குமே இருந்துச்சு. நாங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை ரிலீஸ் பண்றதுக்கு இப்போ வரைக்குமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷனோட படம் இவ்வளவு தூரம் எப்படா மூவி வந்திருக்கு, அதுக்கு அவரும் ஒரு பார்ட்டா கூட இருந்து ஹெல்ப் பண்றாரு. அவரோட படம் வரதுக்காக இப்போ வரைக்கும் ராஜேஷனா ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லைட்டா பொறாமையாவே இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமையுமா அப்படின்றது தெரியல. சுத்தி போட்டுறேன் நானு. அண்ட் கார்த்திக் ப்ரோ அண்ட் விஜய் ப்ரோ, கரெக்ட், அவங்களெல்லாம் கூட இந்த மூவில தான் தெரியும். எங்களோட பாண்டிங் வந்து வேற லெவல்ங்க. இப்படியும் இருக்க முடியுமா தான் நானும் பார்த்தேன். ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன், ஃபுல்லா தெரியாது. அந்த சண்டை இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்குன்னா அது ட்ரூவா தான் இருக்கும். ஏன்னா எங்க உரிமை இருக்கோ அங்கதான் வந்து சண்டையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டீம்லயும் பார்த்திருக்கேன், இப்பயும் பார்த்திருக்கேன். ரொம்ப சேர்ந்து வளர்ந்துட்டு வராங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கூட இங்க இருக்கீங்க. அண்ட் அவங்களோட ஒர்க்ஸ் நான் பார்த்ததில்ல, பட் இந்த மூவி மூலயமா எல்லாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய பேசிட்டேன் நினைக்கிறேன். நிறைய பேசணும்னு நினைச்சதெல்லாம் மறந்துச்சு. ஸ்பாட்ல என்ன தோணுதோ அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். நெடுமை மூவிக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எஸ், ஆடியோ லான்ச்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் கூட வந்திருக்கு. அதுலயுமே வந்து எஸ், அதுலயுமே வந்துட்டு பட் இருந்தாலும் வந்து ஒருத்தவங்க இப்ப வரைக்கும் சேர்ந்தே ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே சக்சஸ் ஆகணும். இங்க இருக்க எல்லாரோட கனவுமே சீக்கிரம் வந்து அவங்க எதிர்பார்க்குற லெவல் ரீச் பண்ணணும்ட்டு அண்ட் தியேட்டர்ல படத்தை பார்க்கறதுக்கு வெயிட் பண்றோம். ஸோ எல்லாருமே படத்தை பார்த்து எப்படிரா அப்படின்னு கேட்பாங்க. நம்பர். தேங்க்யூ ஸோ மச். அபிக்கு எப்படின்னா, விஜய் ஒரு படத்துல சொல்லுவார்ல, நீங்க வரீங்க வந்து இந்த கதையை இப்படி வரீங்க, இவர்கிட்ட வழக்கம் வைக்கிறீங்க, அப்படி போறீங்கன்னு. அதே போலதான் அபிக்கு என்ன கதைனே தெரியாது. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் ஒரு இதுல இருந்து ஓடி வர போல, வீட்டை விட்டு ஓடி வர போல, ராஜேஷ் போறப்பல, ஏமா நீ இப்படி வர, எனக்கு வர, கிளம்புன்ற, என்னடா வர, என்னடா கிளம்பு, அப்படிதான் வந்தீங்க. ரொம்ப நன்றி. அந்த சுச்சுவேஷனையும் எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்கு. ஜி, உங்களுக்கும் நன்றி. நீங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை நம்பி அனுப்புறதுக்கு ரொம்ப நன்றி. 2 பேருக்கும்